அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அடிப்படையில் சிலபஸ் அடிப்படையில் வீடியோக்கள் தொடர்ச்சியாக கொடுக்கப்படும். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்க்கும் பொழுது தமிழகத்தின் நெற்களஞ்சியம் எது? தஞ்சாவூர். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு நடந்த கோர்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த கேள்வியின் அடிப்படையில் முக்கியமான வினாக்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம் எது? கோயம்புத்தூர். ஆப்ஷன் சி. தமிழ்நாட்டின் பின்னலாடை தலைநகரம் டேஷ். திருப்பூர். ஆப்ஷன் பி. தமிழகத்தின் மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படுவது ஈரோடு. ஆப்ஷன் டி. தமிழகத்தின் முத்து நகரம் எது? தூத்துக்குடி. ஆப்ஷன் ஏ. சமய நல்லிணக்கத்தின் பூமி டேஷ். நாகப்பட்டினம். ஆப்ஷன் சி. தமிழகத்தின் மலைகளின் ராணி என்று அழைக்கப்படும் நகரம் எது? நீலகிரி. ஆப்ஷன் ஏ. தமிழ்நாட்டின் வியாபார நகரம் விருதுநகர். ஆப்ஷன் டி. சமணர்களின் வரலாற்று பூமி என்று அழைக்கப்படும் நகரம் எது? புதுக்கோட்டை. ஆப்ஷன் பி. தமிழகத்தின் கோட்டைகளின் நகரம் என்று அழைக்கப்படுவது வேலூர். ஆப்ஷன் ஏ. தமிழ்நாட்டின் உறங்கா நகரம் என்று அழைக்கப்படுவது மதுரை. ஆப்ஷன் சி. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு நகரம் திருநெல்வேலி. ஆப்ஷன் டி. தமிழகத்தின் முட்டை நகரம் என்று அழைக்கப்படுவது நாமக்கல். ஆப்ஷன் ஏ. கிழக்கு மலைத்தொடர்ச்சியின் தொட்டில் என்று அழைக்கப்படுவது விழுப்புரம். ஆப்ஷன் பி. தமிழகத்தின் சிமெண்ட் சிகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? அரியலூர். ஆப்ஷன் சி. தமிழ்நாட்டின் தீப நகரம் திருவண்ணாமலை. ஆப்ஷன் பி. தமிழக அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? கள்ளக்குறிச்சி. ஆப்ஷன் ஏ. தமிழ்நாட்டின் கனிம சுரங்கம் என்ற சிறப்பு பெயர் கொண்ட மாவட்டம் எது? ராணிப்பேட்டை. ஆப்ஷன் டி. தமிழகத்தின் நவகிரக நகரம் என்று அழைக்கப்படுவது மயிலாடுதுறை. ஆப்ஷன் பி. தமிழ்நாட்டின் பல்லவர் பூமி என்று அழைக்கப்படுவது செங்கல்பட்டு. ஆப்ஷன் ஏ. புனித பூமி என்ற சிறப்பு பெயர் கொண்ட மாவட்டம் எது? ராமநாதபுரம். ஆப்ஷன் டி. நெசவாளர்களின் வீடு என்ற சிறப்பு பெயர் கொண்ட மாவட்டம் எது? கரூர். ஆப்ஷன் பி. தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில் என்று அழைக்கப்படும் நகரம் எது? சென்னை. ஆப்ஷன் ஏ. சரித்திரம் உறையும் பூமி என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? சிவகங்கை. ஆப்ஷன் டி. தமிழகத்தின் தோட்டப்பயிர் பூமி என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? தருமபுரி. ஆப்ஷன் பி. தமிழகத்தின் பூட்டு நகரம் திண்டுக்கல். ஆப்ஷன் ஏ.
தமிழ்நாட்டின் மலைக்கோட்டை நகரம் எது? திருச்சி. ஆப்ஷன் சி. இயற்கை விரும்பிகளின் பூமி என்று அழைக்கப்படும் மாவட்டம் எது? தேனி. ஆப்ஷன் பி. மத்திய பல்கலைக்கழகத்தின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது? திருவாரூர். ஆப்ஷன் ஏ. தமிழகத்தின் புயல் பூமி என்று அழைக்கப்படும் நகரம் எது? கடலூர். ஆப்ஷன் பி. தமிழகத்தின் திருத்தல மாவட்டம் டேஷ். திருவள்ளூர். ஆப்ஷன் சி. தோல் சாம்ராஜ்யம் என்று அழைக்கப்படும் நகரம் எது? திருப்பத்தூர். ஆப்ஷன் டி. அருவிகள் ஆட்சி என்ற சிறப்பு பெயர் கொண்ட நகரம் எது? தென்காசி. ஆப்ஷன் ஏ. இந்திய தென்னிலை எல்லை என்று அழைக்கப்படும் நகரம் எது? கன்னியாகுமரி. ஆப்ஷன் சி. தமிழகத்தின் ஏரி மாவட்டம் என்று அழைக்கப்படுவது? காஞ்சிபுரம். ஆப்ஷன் பி. தமிழகத்தின் மாம்பழ நகரம்? சேலம். ஆப்ஷன் ஏ. ஸோ எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5, 6 என்பதை என்னோட கணிப்பாக தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதற்கான தெளிவான விளக்கத்துடன் வீடியோ ஏற்கனவே கொடுத்துருந்தேன். இதையே ஒரு சில சேனல்களில் அஃபிஷியல் நியூஸாக கொடுத்துட்டு வராங்க. ரெக்ரூட்மெண்ட் போர்டிலிருந்து பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வர ரிஜெக்ஷன் லிஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் டேட் கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். ஸோ அதன் பிறகு ஹால் டிக்கெட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த அக்டோபர் 5, 6 என்பதை அஃபிஷியல் எக்ஸாம் டேட்டாக ஒரு சிலர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு கணிப்பு மட்டும்தான். எக்ஸாம் டேட் வந்து கூடிய விரைவில் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது பற்றிய தகவலும் வந்த பிறகு உடனே வீடியோவாக நம்ம சேனலில் கொடுக்கப்படும். ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து என்ன படிக்கணும் என்பதை ஸ்கூல் புக்ஸில் என்ன படிக்கணும் என்பதை கேட்டிருந்தீங்க. டிரைவர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ தமிழ் வந்து நீங்கள் எப்பவும் போல் 8ஆம் வகுப்பு தரத்தில் நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தா ஸோ 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழ் புத்தகத்தை படிங்க. ஸோ அதுவே நீங்கள் எக்ஸாமினர், ரீடர், பைலிஃப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஸோ இது போன்ற பணியிடங்களுக்கு 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியின் அடிப்படையில் நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தா 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் வந்து நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ தமிழுக்கு வந்து காமன் தான், ஸ்கூல் புக்ஸ் தான் கண்டிப்பாக படிச்சாகணும். டிரைவர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ 6th-லேருந்து 8th வரை இருக்கக்கூடிய சமூக அறிவியல் புத்தகத்தில் சாலை பாதுகாப்பு, அதாவது குடிமையியல் பகுதியில் சாலை பாதுகாப்பு என்ற பாடங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்து நீங்கள் படிங்க. சரிங்களா? ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா மற்ற பணியிடங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காபிஸ்ட் அட்டெண்டர் அந்த போஸ்ட்டுக்கு வந்து ஸோ 8ஆம் வகுப்பு கல்வி தகுதியின் அடிப்படையில் நீங்கள் விண்ணப்பிச்சிருப்பீங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 6th to 8th தமிழ் புக்ஸ் படிக்கணும். ஸோ அதன் பிறகு சயின்ஸு, சோசியல் சயின்ஸு நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சாகணும். ஸோ அதாவது புக் பேக்கில் இருக்கிறத படிங்க, இம்பார்ட்டன்ஸ் ஹைலைட்டடு, ஸோ பாக்ஸ் ஐட்டமில் இருக்கிறதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அதே போல் மற்ற பணியிடங்களுக்கு கிளீனினஸ் ஒர்க்கர், கார்டனர், வாட்ச்மேன், ஸ்வீப்பர், மசால்ஜி ஸோ இது போன்ற பணியிடங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்களுமே 6th to 8th வரை இருக்கக்கூடிய தமிழ் புக்ஸை கம்ப்ளீட்டாக படிச்சாகணும். ஸோ அதன் பிறகு சயின்ஸ்லையும் சோசியல் சயின்ஸ்லையும் ஒரு சில டாபிக்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா 6th to 8th வந்து நீங்கள் சயின்ஸ், சோசியல்ஸ் புக் பேக்கில் இருக்கிறது இம்பார்ட்டன்ஸ் ஹைலைட்டர் மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு சில டாபிக்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சாக வேண்டிய ஸோ அதாவது சிலபஸ் பேஸ்டு டாபிக்ஸாக இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது பற்றிய தகவல் வந்து கூடிய விரைவில் ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ், தேர்வு பற்றிய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வரும்போது ஸோ அது பற்றிய எக்ஸ்பிளனேஷன், ஆன்சர்ஸ் வந்து நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ எக்ஸாம் அதாவது ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பேஸ்டாகவும் சிலபஸ் பேஸ்டாகவும் வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ டெலகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.